சோலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ யாரை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இன்றைக்கி நம்ம கிராண்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் விளையாட போகிறோம். அதுக்கு நம்ம சேனல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோவில் நம்ம கிராணியை நல்லா கற்று விட்றோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து எஸ்கேப் பண்ண முடியுதான்றதை பார்க்குறோம். எஸ்கேப் ஏற்கனவே ஒருக்கா ஆஃப்லைனில் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கேற்ற பொருள் வந்து ரொம்ப நேரமாக தேடிட்டு இருந்தேன். பார்ப்போம், இதில் சீக்கிரமாகவே கிடச்சிச்சின்னா வந்து நான் வந்து எஸ்கேப் பண்ண ட்ரை பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்லை கிராணியை கதற விட்டு இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணுவோம். இப்போ நல்லா சிரித்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து வெல்கம் டு டே 1ன்ற மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு டே ஃப்ரெண்ட்ஸ். பார்ப்போம் கிராணி என்ன பண்ணுதுன்றத. ஃபஸ்ட்டு எப்போயுமே எதுவுமே இல்லைன்னா கூட இதில் செக் பண்ணுறது பழக்க வழக்கம். ஃபஸ்ட்டு இதில் ஏதாவது இருக்கா, எப்படியும் இருக்காது, அது வேறு விஷயம். இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், வெளில போயிடுவோம். கிராணி வருது பார்த்தாலே தெரியும். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு எங்கிட்டு போவோம்? எங்கிட்ட போயிட்டு இங்கே கீழே படுத்துக்குவோம். அப்படின்னா தான் வந்து கிராணி இருந்துச்சு நம்மளை பார்க்காது. அதனால் சேஃப்டியாக எனக்குள்ளே உட்காந்துக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்குள்ளே உட்காண்டோம்னா கரெக்டாக இருக்கும். சரி வரல. இதுக்கப்புறம் இங்கே போயிட்டு ஏதாவது இருக்கா? அவ்வளோதான். கட்டிங் பிளேடு இருக்குது. நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம கீழே போயிட்டு நம்ம இது பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வயரை கட் பண்ணி விட்ருவோம். நம்ம டக்குன்னு கீழே போயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் மிஸ்ஸு. பயப்படலை, பட் கிராணி வந்தோடனே மாறி இழப்பி விட்டுருச்சு. ஆனால் பயப்படல ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், டே 1ன்னு சொல்லி ஒரு நிமிஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளே டே 2ன்னு வந்துடுச்சு. டே 2லேயே கேமை முடிக்க பார்க்கணும். அப்படி இல்லைன்னா கிராணியை கதற விடணும். இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்குரிய டாஸ்க்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் கிராணியில். ஃபஸ்ட்டு நம்ம எங்கிட்டாவது போவோம். அதுக்கப்புறம் கிராணி 2 என்னன்னு கீழே கமெண்ட்டில் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். கிராண்ட்பாவையும் கிராணியும் வச்சு கதற விட்டுருவோம் ரெண்டு பேத்தையும். அவ்வளோதான். ட்ராப் இருக்கிறத பார்த்துட்டேன், பட் அங்கிட்டு போக முடியாது, ஓரத்தில் போக முடியாதனால ட்ராப்பில் மாட்டி தான் ஆகணும் போல். மேலே இருக்கிறதையும் கட் பண்ணணும். அந்த அது பேர் என்னது, அந்த டோர்கிட்ட இருக்கிறதையும் கட் பண்ணணும். பார்ப்போம். ஃபஸ்ட்டு எக்யூப்மெண்ட் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சு டோர் எஸ்கேப் பண்ணலாம்னு நினைக்கேன். பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ், நடக்கிறது பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து அப்படியே நேராக போயிட்டு இந்த டோரை ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிரும். நம்ம ஃபஸ்ட்டு இதில் திறந்துட்டு நம்ம இங்கிட்ட போயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நம்ம இங்கிட்டு கல்லியாக ஏறி வச்சுருவோம். இங்கிட்ட இருந்து போனோம்னா அங்கிட்டு கிராணி இருக்கிறனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி சுற்றி போகிறோம். அப்படி இல்லைன்னா அங்கிட்டே போய்க்கலாம். பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கிட்ட போவோம். லெஃப்ட் சைடு போயிட்டா டோரு ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது, கிராணி இங்கே நிற்கிது. வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தட்டி விட்டு அப்படியே நம்ம இங்கிட்டு இருக்கா போயிடுவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வந்தாச்சு. இதையும் ஓப்பன் பண்ண நேரமே சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ். கீழே பார்க்காம போயிட்டு ட்ராப்பில் காலை வச்சிட்டேன். வந்து நம்ம இங்கிட்ட போயிட்டு கிராணி கிட்ட தான் வருது. இப்போ நம்ம இங்கிட்ட போனால் கரெக்ட். அது இங்கிட்டு வர்றதுக்கு ரொம்ப நேரமாகும் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நேரமாக. வந்து நம்ம இங்கிட்டு போவோம்னா நேராக படி ஏறுவோம் ஃப்ரெண்ட்ஸ். படி ஏறிட்டு எனக்குள்ளே வேறு ஏதாவது இருக்கான்றதை பார்ப்போம். அது எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கன் பார்ட்டு கிடக்கு. கன் பார்ட் வேறு டெடி. அப்புறம் என்னமோ ஒரு வீல். அந்த வீல் வந்து கீழே யூஸ் பண்ணணும். ஒரு பாதாள சாக்கடை மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ். அதனுக்குள்ளே வந்து நம்ம அந்த வீலை யூஸ் பண்ணணும். அதுக்கு வந்து சாவி எங்கே கிடைக்குன்னா, ஒன்று சென்ட்ரினாவோட அம்மா போடுவா, இல்லைனா சென்ட்ரினா போடுவா இந்த டெடி வச்சா. இந்த ரெண்டு பேர்த்தில் யாரோ ஒரு ஆள் போடுவாங்க. ஆனால் யார் போடாதான் தெரில ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம கீழே போயிட்டு இந்த கன் பார்ட்டை வச்சுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று வச்சிட்டோம். நெக்ஸ்ட் ஒன்று இந்த இங்கே தான் இருக்குது, பார்த்துட்டேன். எப்போவுமே அங்கே ஒன்று மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் வேறு இடத்துல இருக்கும். இன்னொன்று வந்து இந்த கார் இடத்துலையே இருக்கும். இன்னொரு வந்து அது பேர் என்னது, இந்த கிச்சனில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெண்டு இடத்துல தான் ஃப்ரெண்ட்ஸ் மோஸ்ட் ஆஃப்லி இருக்கும். இப்போ வந்து நம்ம ஒளிஞ்சிக்க ட்ரை பண்ணுவோம். பார்த்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் ஒளிஞ்சு ஒரு பிரயோஜனம் இல்லை. இப்போ வந்து நம்ம அப்படியே சொருன்னு ஓடிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அப்படியே மேலே போயிடுவோம்.
ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த கன்னை எடுத்த பிறகு தான் ஃப்ரெண்ட்ஸ் சொட்டை மட்டையாக போகுது. சொட்டை வந்து மர்கியாசால் ஆக போகுது. இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை இதாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கன் பார்ட்டு. இது ஒரு பார்ட்டு. அந்த ஹேண்டில், இந்த இதாக ஷூட் பண்ணுறதுக்குரிய ஹேண்டிலு. நம்ம என்ன பண்ணுவோம், சொட்டை வேறு இங்கேயே நிற்கிது. இது சொட்டை கிளவி ஓடுமா போ. அது மண்டையில் மட்டும் அப்படியே ப்ளே கிரவுண்டு மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃபுட்பாலே விளாட்லாம். அங்கே பாருங்கள், மண்டை மட்டும் முடியே இல்லை, மிச்சம் சுற்றி முடி இருக்குது. இது எப்படி தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ், சுற்றியும் ஆடியன்ஸாக இருக்காங்க, நடுவில் மட்டும் கிரவுண்டு மாதிரி, அதில் வந்து ஃபுட்பால் விளாண்டுக்கலாம். காமெடியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதோட மண்டையை பார்த்தாலே. இப்போ வந்து நம்ம கன் எடுத்து டம்மு டும்முன்னு ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், கிளவி வரட்டும், வர வைக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது. என்ன பண்ணுவோம், அந்த படியில் வந்து அதை ட்ராப் பண்ணிடுவோம். ட்ராப் பண்ணிட்டோம்னா சவுண்டு கேட்டு கீழே வரும்ல, அப்போ வந்து நம்ம கிளவி ஒரே போடு டம்முன்னு போட்டோம்னா பட்டுன்னு போயிடும். கிளவியே ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ், திரும்ப ஒருக்கா போடுவோம். என்ன அது வரவே மாட்டி. அந்த வந்துருச்சு சைடில் பேட்டுக்கார தெரிஞ்சிச்சு. இந்த வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ், டொமில் வாய் சாட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சு. வந்து நம்ம ஒரு புல்லட் எதுக்கு எடுத்து வச்சுக்கோம், ஏன்னா மேலே போயிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது பல்ல பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ கருமம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வாய் ஃபுல்லாக ரத்தம், சொட்டை மண்டை கண்ணெல்லாம் அவிஞ்சு போய் ஐயோ கருமம். எல்லா ஹியூமனையும் தின்னும் போல் ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி செல்லு பார்த்து கண்ணை அவிஞ்சு போயிடுச்சு போல். அதான் ஃப்ரெண்ட்ஸ், அது அப்படி இருக்குது. இப்போ வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது ஒன் சைட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக நம்ம நேரம் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாகவே எதுவும் அமைய மாட்டேங்குது. இப்போ நம்ம டைரெக்டாக இந்த ஓட்டுக்குள்ளே போயிட்டு அங்கேக்குள்ளே ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த படிக்கிட்ட அங்கே என்ன இருக்குன்றத பார்ப்போம். மோஸ்ட் ஆஃப் தீஸ் எனக்குள்ளே வந்து இந்த உடஞ்சி போன பேட்லாக் கீ தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். சொன்ன மாதிரியே அதான் ஃப்ரெண்ட்ஸ், பேட்லாக் கீ உடஞ்சி போனது ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு நியூ ஆக்கிறது தான் வேணும். அது எங்கே போய் தேடுறேன்னே தெரில. அது எங்கேயாவது சீக்கிரட்டாக பதுக்கி வச்சுருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது கிடைக்கிறது ரேருன்ற மாதிரி பதுக்கி வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இல்லைன்னா இந்த எஸ்கேப் பண்ண முடியலன்னா நெக்ஸ்ட்டு நம்ம கார் எஸ்கேப் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். கார் எஸ்கேப் வந்து பொருள் ஃபுல்லாக இருக்குது, அது நான் பார்க்குற இடத்துல ஃபுல்லாக அது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம கார் எஸ்கேப் பண்ணுவோம். நீங்கள் அதுக்கு எப்படியும் நிறையா லைக் கொடுத்து கமெண்ட்டில் கார் எஸ்கேப்புன்னு போடுங்க ஃப்ரெண்ட்ஸ், அதை பண்ணிடுவோம். இப்போ வந்து நம்ம இதை போட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம அப்படியே கீழே போயிடுவோம். இன்றைக்கி பார்ப்போம் ஜெயிக்க முடியுதா அப்படின்றத. அப்படின்னா சொட்டையை வச்சு ஃபன் பண்ணிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்குவோம். இப்போ வேறு எங்கிட்ட போவோம், இங்கிட்ட போயிட்டு இது செக் பண்ணியாச்சா, இல்லை செக் பண்ணல, ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், வேஸ்ட்டு. இப்போ இது இங்கிட்டு ஒன்றும் இல்லை, இங்கிட்டும் ஒன்றும் இல்லை. இங்கே போயிட்டு நம்ம டெடி எடுத்துகிட்டு வந்துடுவோம். டெடி எடுத்துகிட்டு போயிட்டு மேலே போய் வச்சுருவோம். இந்த கீழே அந்த காவாக்கு போடுற வீலு நம்ம அது தேவையில்ல. அது வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது. ஸோ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே இடிச்சிக்கிட்டு ஐயோ கருமம் ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன ஃப்ரெண்ட்ஸ், போகவே முடியல. போங்கடா அங்கிட்டு நீங்களும் உங்கள் இதுவும். நான் சுற்றியே போய்க்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அங்கிட்டு போனால் பக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் இங்கிட்டு போனால் தூரம். இங்கிட்டு போயிட்டு ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். இங்கிட்ட வந்து காக்கா இருக்கும். சென்டினாமாவோட ஃபோட்டோ இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே எனக்குள்ளே ஒரு காக்கா தான் இருக்கும். எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் வந்தேனே தெரில, ஏதோ ஞாபகத்தில் வந்துட்டேன் போல் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே இங்கே ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிட்டு போயிடுவோம். ஒன்றுமே இல்லை, தண்டம் வேஸ்ட்டு. இப்போ நம்ம வந்து திரும்ப மேலே போனால் அது இடிக்குமே, நம்ம கீழே போயிடுவோம். இதை தட்டி விட்டோம்னா கிராண்ட் இங்கிட்டு வரும், நம்ம வந்து அங்கிட்டு வைக்கலாம். இல்லை பிளான் ஃப்ரெண்ட்ஸ், டெக்னாலஜி இது மாதிரி நிறையா பிளான் போட்டுடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இங்கே தள்ளி விட்டிங்கன்னா அங்கிட்டு வரும், அங்கிட்டு தள்ளி விட்டிங்கன்னா இங்கிட்டு வரும். ஐயோ என்ன ஃப்ரெண்ட்ஸு, நம்ம டெக்னாலஜி வேலை செய்யலை போல். டைரெக்டாக கண்ணு முன்னாடியே வந்து கிராணி நிற்கிது. இதான் நம்ம டெக்னாலஜி போல். ஒரு பிளான் போட்டோம், கரெக்டாக தான் போட்டோம், பட் அது கீழே இறங்கி போயிருக்கணும். நம்ம தான் வந்து அவசரம். அப்படியே வந்து இப்போ நம்ம மேலே போயிடுவோம். மேலே போயிட்டு
இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கனுக்குள்ளே போட்டு வச்சுக்குவோம். போட்டு வச்சுட்டு தள்ளி விட்டுக்குவோம். கிராணி வந்துச்சுன்னா இதே ஒரு பிளானு. இந்த மாதிரி ஐடியா நிறையா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கிராணி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இங்கிட்ட இருக்கிற ஓட்டருக்குள்ளே வந்து கீழே குதிச்சோம்னா பாத்ரூம் வந்துடும். நம்ம வந்து அப்படியே நம்ம ஏறி குச்சிக்கலாம். வந்துருச்சு கிராணி, வந்து கீழே போயிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிள். இப்போ கிராணி அங்கேருந்து சுற்றி வர்றதுக்குள்ளே விடிஞ்சு போயிடும். நான் அதுக்குள்ளே ஏதாவது பொருள் எடுத்துகிட்டு போயிடுவேன் மேலே. மீதி இதெல்லாம் திறக்கலை, எல்லாம் திறந்துட்டு வேறு ஏதாவது இருக்கா? எதுவுமே இல்லை. தெண்டம் இதுலேயும் எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்படி இருந்தால் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஜெயிக்கிறது? சரி பார்ப்போம் என்ன நடக்குதுன்றத. கிராணி அங்கே தான் நிற்கிது. சொட்டை கண்ணு தெரியல. எங்கே பாரு ஃப்ரெண்ட்ஸ், கண்ணு போயிடுச்சு போல். அது கண்ணே இல்லை, அப்புறம் எப்படி கண்ணு தெரியும்? பார்த்துருச்சு. இப்போ வந்து நம்ம சுற்றிடுவோம். ஒரு நீட்டாக சுற்றிடுவோம். இப்போ கிராணி அங்கிட்டு போயிடுச்சு. நம்ம வந்து அப்படியே நைஸாக அப்படியே மேலே ஏறிட்டு இந்த புக் அங்கனுக்குள்ளே வைக்கணும். வைக்க முடியுதான்றதை பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். சென்ட்ரினா ஒரு அம்மா வரும். வைக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். கிராணியோட அம்மாவா சென்ட்ரினா ஒரு அம்மாவா ஃப்ரெண்ட்ஸ்? தெரில ஃப்ரெண்ட்ஸ் யார் அம்மான்னு. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட்டில் போட்டுருங்க. வந்து நம்ம தள்ளி விட்டு சம்மந்தமே நம்ம மேலே வந்திருக்காக தள்ளி விட்டு நம்ம கீழே போய்க்குவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கீழே வந்தாச்சு. இப்போ வந்து இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உடஞ்சி போன கண்ணாடியெல்லாம் இதுக்கடா இங்கே வைக்கிறீங்க? வேறு எதாவது ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ பெரிய வீட்டை உருவாக்கினவனுக்கு ஒரு உடஞ்சி போன கண்ணாடியை மாற்ற முடியல. இங்கே பாருங்கள், நம்ம ஃபோட்டோ கண்ணு மாதிரி இருக்குது. நம்ம என்ன பண்ணிடுவோம், இதுக்கு புல்லட் எடுத்து வச்சுட்டு கிராணி எங்கே கீழே இருக்கிறத போய் சுட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். கீழே வந்து இது இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஒரு எப்படி சொல்ல, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் காமிக்கிறேன். அது ஒரு நல்ல லட்டு. என்ன லட்டுன்னு கேட்டிங்கன்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பட் தெரியாதவங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கணுமே ஃப்ரெண்ட்ஸ். பார்ப்போம் என்ன நடக்குதுன்றதை. இப்போ ரைட் சைடு போனோம்னா அந்த கதவு இங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இங்கிட்டு போயிட்டு இந்த ஓட்டை வழியாக சுடணும் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக அதை ரெட் கலரை பார்த்து சுடணும். சுட்றா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுட்டாச்சு. இப்போ வந்து நம்ம கன்னை அங்கே போட்டு நம்ம இங்கிட்ட போயிடுவோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இது உட்டன் ஸ்டிக்கு. இது நம்மளுக்கு வேஸ்ட்டு, எங்கே யூஸ் பண்ணு தெரில. இப்போ வந்து நம்மளுக்கு அது ஏதாவது கேட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம போய் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பாருங்கள். இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு காமிக்கிறேன். மேலே போயிட்டு நம்ம ஃபஸ்ட்டு மேலே போயிட்டு இதை வச்சுட்டு இதுமாரி தான் ஒரு சிறப்பான வேலையே இருக்குது. ஏன்னா ஆகுனா இந்த மாதிரி இப்போ ரெட் கலர் அந்த பச்சை கலர் லைட் ஏறிதா, அதில் வந்து கிராணி நின்றுச்சுன்னா கிராணி என்ன ஆகும்னா ஃப்ரீஸ் ஆயிரும். ஃப்ரீஸ் ஆனோடனே அது அப்படியே துடிக்கும். நீங்களே பாருங்கள், அவ்வளோதான். மண்டேசலா ஃப்ரெண்ட்ஸ், மண்டை தனியாக கலந்து வந்துருச்சு. ஃபுட்பால் போடு கோல் விழுகணும் ஃப்ரெண்ட்ஸ். இதாவது ஃப்ரெண்ட்ஸ், இந்த செகண்டுக்குரிய டாஸ்க்கு கோல் போடணும். இந்த மினிட்குரிய டாஸ்க்கு வந்து கோல் போடணும். அவ்வளோதான் கோல் போட்டாச்சே ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து ஒரு பாயிண்ட் எடுத்துட்டோம். ஆப்போனண்ட் வந்து கிராணி வந்து 0 பாயிண்ட்டு. என்ன ஐயோ வளர்றேன் ஃப்ரெண்ட்ஸ், சாரி. கிராணியை போட்டு தானே ஃப்ரெண்ட்ஸ், கிராணியை மண்டே தான் ஃப்ரெண்ட்ஸ் உருட்டி விளாட்றோம். அதனால் வந்து கிராணினால் விளாட முடியாது. அதனால் நம்ம தான் வின்னர் அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். சரியான ஃபுட்பாலாக இருக்கே ஃப்ரெண்ட்ஸ் கிராணி மண்டை. நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஃப்ரீசரில் இப்போ அங்கேயே இருக்கட்டும். நம்ம இந்த உட்டன் ஸ்டிக்கை வேறு எங்கேயா யூஸ் ஆகுதுன்றதை பார்ப்போம். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அங்கே ஒரு கிணறு மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கிணறுல வந்து நம்ம எதுனா இந்த இது போட முடியுதான்றதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த ட்ராயரில் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு போயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸு அதுக்கப்புறம் அந்த தர்பூசணி எங்கே இருக்குன்னு தெரில. அது வந்து கட் பண்ணலாம் தர்பூசணியை 2 துண்டா. அது எங்கே இருக்குன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம எங்கே வைக்கலாம்னா கீழே போயிட்டு இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன இது ஃப்ரெண்ட்ஸ், நான் போட வந்துட்டே மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன பண்ணியிருக்கலாம், அதுக்குள்ளே போட்டு நம்ம கிராணி வரும்போது டக்குன்னு அந்த கதவை அடைச்சி வச்சிடலாம். அது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து நெக்ஸ்ட்டு ரொம்ப வீடியோ லென்த்து போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் வந்து நெக்ஸ்ட்டு போகிறேன். இதுக்கு வந்து பேரலா கீ வேணுமா, அதுக்கப்புறம் இதுக்கு வந்து மாஸ்டர் கீ வேணுமா, அதுக்கப்புறம் ஹேமர் வேணுமா,
ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ இது வேணும்னா நீ எங்கே இருக்குன்னு க்ளூ கொடுத்தாவது கண்டுபிடிக்கலாம்டா. எதுவுமே கொடுக்க மாட்டேறான் என் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3 இது தான் ஃப்ரெண்ட்ஸ். நிறையா தாட்டி டோர் எஸ்கேப் பண்ண வேண்டிய இடத்துல இந்த 3 தான் ஃப்ரெண்ட்ஸ். கதற விட்டா என்னை இதான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பிடிக்கல. இப்போ வந்து நம்ம டைரெக்டாக இதில் போயிட்டு வச்சுப்பட்டா வைக்க முடியல. இப்போ என்ன அர்த்தம்? இது வேலைக்கு ஆகாதுன்னு அர்த்தம். தூக்கி போட்டு அங்கிட்டு போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா கன் எடுத்து கிராணியை ஃப்ரீஸ் பண்ணிட்டு நெத்தி பொட்டிலே ஷூட் பண்ணிட்டு இந்த வீடியோவை என் பண்ணிக்கிறோமா. இப்போ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா குனிஞ்சு போகிறதுக்குள்ளே கிராணி வந்துடுச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது எங்கிட்டு போனாலும் இந்த கிளவி தொல்லை தாங்க முடியல. இப்போ நம்ம அப்படியே இங்கிட்டு சுற்றி கிச்சன் வழியாக போகிறோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறீங்க? கிச்சன் வழியாக போயிட்டு எங்களுக்குள்ளே ஃப்ரீசர் ட்ராப்பை போட்டு இன்றைக்கி கிராணி மண்டி இன்றைக்கி சதற விட்றோம். போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். யார் யார் போடுறீங்களோ அவங்களாம் பெஸ்ட்டு. என்ன போடுறீங்கன்னா ஃபயர்னு போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். கிராணி ஹெட்டீஸ் ஃபுட்பாலு நிறையா கமாண்டு போட்டு தாக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு புல்லட் எடுப்போம். நான் எதுக்கு ஆகிட்டு வந்தேன், நான் கன் எடுக்க தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்தேன். அதுக்கப்புறம் புல்லட்டு மேலேயே இருக்கும். மேலே போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம். இந்த ஃப்ரீசர் ட்ராப்பில் தான் இன்றைக்கி கிராணிக்கு ஒரு ஆப் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம புல்லட்டுன்னு தான் இங்கே ஒரு புல்லட் இருக்கும். 3 புல்லட் இருக்குது. நம்ம இதை எடுத்து நம்ம என்ன பண்ணிடுவோம், கன்னை தூக்கி இங்கே ட்ராப் பண்ணிடுவோம். ட்ராப் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டு நம்ம இந்த ஃப்ரீசரை போயிட்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஃப்ரீசர் ட்ராப் எடுத்துகிட்டு வந்து அப்படியே காலு கீழே போட்டுவிட்டு கிராணி கண்ணு தெரியாதனால ஃப்ரீசர் ட்ராப்பில் மாட்டிக்கிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். போடுறா ஹெட்டில் டொமில். அவ்வளோதான். கிராணி நினைக்கும் இது படாப்படுத்துகிறானே அப்படின்னு. அது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே பனி கட்டியில் உறைஞ்சி போன கிளவி மாதிரி இருக்குது. அது கிளவி தான் ஃப்ரெண்ட்ஸ். துண்டு துண்டாக போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிராணியை எவ்வளோ சித்திரப்படுத்த முடியுமோ படுத்தியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.